ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் சிம்பிள் நெக் டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் A1 மம்தா ஜரியில். நெக்ஸ்ட் நம்ம ஆன்டிக் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லைனு. நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து சும்மா கொஞ்சமாக தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேலே நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜர்தூசி எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நீடில் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. நான் செல்ஃப் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜர்தூசி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் லோடிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளாட் லோடிங் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஜர்தூசி உள்ளே கொடுத்துட்டு லைட்டாக எம்போஸ்ட் எஃபெக்ட் வர மாதிரி நம்ம லோட் பண்ண போகிறோம். இது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் பீட்ஸ் நான் 5 பீட்ஸ் எடுத்துருக்கேன். ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸை அதில் 5 பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச் ஒன்று. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச். தெரியுதா? இப்படி தான் கீழேயும் கொண்டுட்டு வந்து அதே மாதிரி தான் இப்போ போட்டுட்டு திருப்பி நம்ம 5 பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதை நீங்கள் லாக் ஸ்டிச்சுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஷார்ட் ஸ்டிச் போட்டு திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் மொத்தமாக கீழே 2 ஸ்டிச் மேலே 2 ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸ் நீங்கள் இப்போ பைப்பிங் த்ரெட்டு வச்சு லோட் பண்ணுறீங்கன்னா 6 பீட்ஸு 7 பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வச்சு சின்னதாக எனக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட் நார்மலாக கிடச்சா போதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பீட்ஸ் லோடிங்கு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸ் லோடிங் பண்ணும்போது எவ்வளோ க்ராஸாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் க்ராஸாக லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆன்டிக் கலர் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன் ஒரு லைன். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸில் எப்படி வேரியேஷன் காமிக்கிறதுனா இந்த மாதிரி தான் காமிக்க முடியும். ஒரு ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு ஆன்டிக் பீடு. இதே நீங்கள் இப்போ சுகர் பீட்ஸில் எல்லோ கலர் சுகர் பீட்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அடுத்தது லோடிங் ஆன்டிக் பீட்ஸில் கொடுத்துட்டு திருப்பி எல்லோ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி குந்தன் ஒட்ட போகிறோம். இந்த சாரீ எல்லோ கலர் ஒரு மாதிரி மாம்பழ கலர், அதனால் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குந்தன் எடுத்திருக்கேன். அதை ஒட்டின பிறகு அதை சுற்றி நம்ம ட்ரை ஆன பிறகு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். நீங்கள் த்ரெட்லேயும் கொடுக்கலாம், ஜரிலையும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஜரியில் தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு காஞ்ச பிறகு காமிக்கிறேன். ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக திலகம் ஷேப் டிப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி நீடில் திருப்பணும். திருப்பிட்டு கீழே ஒரு ஸ்டார்ட் ஸ்டிச் பக்கத்துலேயே பண்ணணும். சின்ன ஸ்டிச்சாக பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷார்ப்னஸ் கிடச்சிரும். பாருங்கள் எப்படி ஷார்ப்னஸ் கரெக்டாக வந்திருக்குன்ட்டு. இது இந்த ஸ்டிச் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணோம், நாட் பண்ணாமல். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கே முடிக்கிறோமோ அங்கே நம்ம நாட் பண்ணிக்கலாம். நம்ம கோலம்லாம் போடுற மாதிரி இது தெரியுதா? அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறோம் அடுத்த திலகம் ஷேப் குந்தனுக்கு. இதில் இந்த திலகம் ஷேப் குந்தனில் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுக்கணும். நம்ம ஒட்டியிருக்க எல்லா திலகம் ஷேப் குந்தனுக்கும் பாருங்கள் கரெக்டாக திருப்பிட்டு ஷார்ட் ஸ்டிச் சின்னதாக ஒரு ஸ்டிச் பக்கத்துலே நம்ம
ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் சரிக்கு பதிலாக சில்க் த்ரெட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்கை எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்லீவுக்கும் அதே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் வந்து நம்ம புட்டாஸ் மட்டும் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. அந்த புட்டாஸ் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது, அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.